ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 7 பீஸ் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 6-7 வரமிளகாய், சோம்பு 1 டீஸ்பூன் அளவு, கொத்தமல்லி 1 டீஸ்பூன் அளவு, ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், லெமன் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வரமிளகாய் போட்டு எல்லாம் வறுத்துக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கோங்க. அதோட மிளகு, சோம்பு, ஜீரகம், மஞ்சள்தூள் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிறமாக. ஆயில் விடாமல் வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாகிடுச்சு, வாசம் வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற விட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நம்ம மீன் இதில் போட்டு பரட்டிக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க 2-3 டைமு. அதில் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் வெளில வந்துடும். இப்போது இந்த மீனை போட்டு பரட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி மசாலா எல்லா மீனிலும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஊறின பிறகு நம்ம இது பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் மீன் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. தோசைக்கல்லில் கூட போடலாம். மீன் எடுத்து இதில் வச்சு போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன் சைடு நல்லா வேகட்டும். இப்போ ஒன் சைடு வெந்திருக்கும். இதை திருப்பி போட்டுக்கலாம். மீன் உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா மீனும் இதே போட்டு திருப்பி போட்டுக்கோங்க. மீன் பார்த்திங்கன்னா ஆயிலில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மீன் எல்லா சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். காரசாரமான செட்டிநாட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.